அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு கவியரங்கம் நடக்க இருக்கிறது. வாருங்க நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். கனவுகளை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை வண்ணங்களாக்கி, வானத்தை வசப்படுத்தி வெற்றி கொடி கட்டியோர் பலரை ஈன்றெடுத்த திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் அன்பு வணக்கங்கள். குணக்கடல் ஆர்ப்பும் குடக்கின் வார்ப்பும் நேரிடை மணியாய் ஒளிர்கின்றதைப் போல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கவியரங்கத்தில் தனது எண்ணங்களை ஏற்றமிகு சொல்லலங்காரமாக்கி என்றென்றும் உரை நிகழ்த்தி மாணவர் மனங்களில் தங்க சிம்மாசனம் போட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் கல்லூரி முதல்வர் அம்மையார் கோ கீதா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த கவியரங்கத்தில் வல்லவராய் இசை முழக்கம் செய்திடுவீர், எம் இளவல்களை திசையெங்கும் இயங்கிடுவீர், நல்ல பல செயல்களிலே நலம் காண்பீர், இந்நானிலத்தை மாற்றிடவே வளம் வருவீர் என்று அறைகூவலிட்டு விற்றிருக்கின்ற எங்கள் தமிழ்துறை தலைவர் அம்மையார் சே அஜிதா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த இனியதொரு கவியரங்கத்தில் தலைமை கவிஞராக விற்றிருக்கின்ற கவி தென்றல் தமிழ்துறை மாணவர் வேத்து யோகேஸ்வரன் உள்ளிட்ட நாவிற்கு சலங்கை கட்டி நடனமாட விட இருக்கின்ற ஐவர்கள் குழு கொண்ட கவி பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த கவியரங்கத்தில் தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி விஜே ஸ்னேகா அவர்களையும், இந்த கவியரங்கத்தில் ஒரு இனியதொரு வாழ்த்துறையை வழங்கவிருக்கின்ற இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவி ஆர்த்தி ஆரோக்கியசாமி அவர்களையும், இந்த நிகழ்வில் தலைமை கவிஞரை பற்றி ஒரு அற்புதமான அறிமுக உரையை வழங்கவிருக்கின்ற இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவி ஜே விக்னேஸ்வரி அவர்களையும், இந்த கவியரங்கத்தில் இறுதியாக நன்றியுரை நவில இருக்கின்ற இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி பா கலைவாணி அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் பல்வேறு வழித்தளங்களின் வாயிலாக தன்னுடைய வாசனை கமலும் வார்த்தைகளால் யோசனை சொல்லி விற்றிருக்கின்ற தமிழ்துறை பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரிய பெருமக்கள், மாணவர்கள், தமிழார்வலர்கள், இதை இணையத்தில் கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். திருவாரூர் மாவட்ட கல்லூரிகளிலேயே எம் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் மனதிலும் பெற்றோர்கள் மனதிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து தனித்தன்மையோடு விளங்குகிறது. இத்தகைய மாற்றத்தினை எங்கள் மனதில் விதைத்து வளர்த்து பூத்து குலுங்க செய்த பெருமை எம் கல்லூரி முதல்வர் என்றால் அது மிகையாகாது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாணவர்களுக்கு பயனுள்ளதா, உடனே தொடங்குங்கள் என்று கூறி அனுமதியளித்து அதற்கு பாராட்டுக்களையும் நல்கும் எம் கல்லூரி முதல்வர் அம்மா முனைவர் கோ கீதா அவர்களை வாழ்த்தி தொடங்குகிறேன். கல்லூரி படிப்போடு சேர்ந்து புதிய வரலாற்றை படித்திட, எதிர்வரும் தடைகளை தகர்த்திட, எதிர்காலத்தை தெரிந்திட. இது நான் படித்த கவிதை. இக்கவிதையின் பொருளுக்கு இணங்க எங்களின் எதிர்காலத்தை வளமானதாகவும் முன்னேற்ற பாதையிலும் என்றும் எங்களை வழிநடத்தி செல்லும் எம் தமிழ்துறை தலைவி, மாணவர்களின் பேரன்புக்குரியவர் முனைவர் சே அஜிதா குமரன் அவர்களை வாழ்த்தி நகர்கிறேன். மாணவர்கள் புதுக்கவிதை நோக்கி பயணிக்கும் தருவாயில் மரபு கவிதையில் காலூன்றி பரிசுகள் பல பெற்றவர். இவர் பெற்ற முதல் பரிசுகள் மிகுதி. மரபு கவிதை மாணவர்களிடையே அழிந்து விடவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நிரூபித்து காட்டிய எங்கள் தமிழ்துறை மாணவர் தலைமை கவிஞர் வேத்து யோகேஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். தலைமை கவிஞரை பற்றிய அறிமுக உரையை வழங்கும் காப்பேனாகியாம் எம் துறையின் கண்ணகி விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரனுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையில் நிகழும் மாபெரும் கவியரங்கிற்கு வருகை தந்து தங்களுடைய கவிச்செல்வத்தை செவிச்செல்வமாக மாற்ற வருகை தந்திருக்கும் பிற கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு என்றும் எங்கள் உளங்கனிந்த வாழ்த்துக்கள். வாழ்த்து, வரவேற்பு, நன்றி இவை என்றும் நம் மரபு. அவ்வகையில் வரவேற்புரை வழங்கும் தினகரனுக்கும்
நன்றியுரை வழங்கும் கலைவாணிக்கும் என்றும் எங்கள் உலகணிந்த வாழ்த்துக்கள். இக்கவியரங்கினை இனிதே தொகுத்து வழங்கும் தொகுப்பாளினி ஸ்னேகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலனை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் அடுத்த அத்தியாயமாக தொடங்கவிருக்கும் கவியரங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கவியரங்கத்திற்கு தலைமை கவிஞராக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் உயராய்வுத்துறையின் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவர் வேத்து யோகேஸ்வரன் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் முன் தந்துவிட்டு செல்கிறேன். இவர் மரபு கவிதை இயற்றுவதில் வல்லவர். பற்பல கவிதை போட்டிகளில் மாநில அளவில் முதலிடம் பெற்று திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறைக்கு மணிமகுடமாய் திகழ்பவர். இதனாலேயே கல்லூரி நிர்வாகம் இவருக்கு மாணவ மணிகள் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. அது மட்டுமல்லாது தமிழ்நாடு ஆண்டு பொன்விழாவின் மாநில அளவிலான கவிதை போட்டியில் முதலிடம் பெற்றதன் மூலம் மேனாள் தமிழக முதல்வரிடம் பரிசும் பாராட்டும் பெற்றவர். அது மட்டுமல்லாது இவருடைய திறமையை பாராட்டி தனியார் கல்வி மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இவருக்கு தமிழ் சிற்பி என்னும் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. சமீபத்தில் இணையவழியாக உலக நாடுகள் அனைத்தும் பங்கேற்ற கவிதை போட்டியில் வென்று கவி சிற்பி என்னும் விருது பெற்றவர். இது மட்டுமல்லாது பல விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற இவர் இப்பொழுது தமிழ் தொண்டாற்றி வருகிறார். இத்தோடு என்னுடைய சிறிய உரையை முடித்துக்கொண்டு இதன் பிறகு கவி அலையில் நீங்கள் நீந்தவிருக்கிறீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கவியரங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நான் உங்கள் விக்னேஸ்வரி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என் வணக்கம். எழிலான பொன் வணக்கம். இளைய யோகேஸ்வரனின் என் இனிப்பான தமிழ் வணக்கம். இது மரபு கவிதை பாவகை தரவு கொச்சை கலிப்பா. கவிதைக்கு முன் பாவகையை பற்றி சிறு பார்வை. நால்வகை பாட்களுள் 4ஆம் பாவாக திகழ்வது கலிப்பா ஆகும். அந்த கலிப்பாவில் 3வது பிரிவான கொச்சக கலிப்பா. அவற்றுள் தரவு, ஆராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம், தாழிசை என்ற 6 உறுப்புகளுள் தரவை கொண்டு பாடும் கொச்சக கலிப்பா தரவு கொச்சக கலிப்பா ஆகிறது. கவிதைக்குள் செல். அழகுமிகு தமிழ் மக்கள் அனைவரையும் வரவேற்று அழகுமிகு தமிழ் மக்கள் அனைவரையும் வரவேற்று பொலிவுமிகு கவியரங்குள் பொறுப்புடனே அழைக்கின்றேன். தேனூரும் திருக்குறளும் தெவிட்டாத திருப்புகழும் வானுயர வளர்ந்திருக்கும் வளமிக்க குறுந்தொகையும் எப்போதும் வழிகாட்டும் ஏற்றமிகு இலக்கியமும் முப்போதும் துணை நிற்கும் முறையாக கரை சேர்க்கும் இளநீரும் இளம்பையிலும் இன்பம்தான் ஆனாலும் இளநீரும் இளம்பையிலும் இன்பம்தான் ஆனாலும் இளந்தமிழின் இலக்கியத்தை ஈடு செய்யலாகிடுமோ. இளநீரும் இளந்தமிழும் இன்பம்தான் என்றாலும் இளந்தமிழின் இலக்கியத்தை ஈடு செய்யலாகிடுமோ. கம்பனது சொல்வளத்தை காணுகிற பெண்களெல்லாம் கம்பனது சொல்வளத்தை காணுகிற பெண்களெல்லாம் தம்மனதை கம்பனிடம் தவறவிட்டதென் சொல்வேன் தம்மனதை கம்பனிடம் தவறவிட்டதென் சொல்வேன். அருணகிரி நாதரவர் அழகுடனே பாயிசைத்தார் அருணகிரிநாதர் அழகுடனே பாயிசைத்தார். பொருள் புதைந்த புதையலுடன் பொறுப்புடனே பாடி வைத்தார் பொருள் புதைந்த புதையலுடன் பொறுப்புடனே பாடி வைத்தார். கம்பனுடன் வள்ளுவனும் கவினூர பாயிசைத்து தெம்பினையும் கூட்டி வைத்தார், செங்கரும்பை சேர்த்து வைத்தார். அருந்தமிழின் புகழனைத்தும் அற்புதமாய் கூறிவிட ஒரு கவிதை போதுமென்று ஒருபோதும் கூறேன் நான். அருந்தமிழின் புகழனைத்தும் அற்புதமாய் கூறிவிட ஒரு கவிதை போதுமென்று ஒருபோதும் கூறேன் நான். பருகவரும் மானுக்கு பாய்ந்து வரும் நதிநீர் போல் பருகவரும் மானுக்கு பாய்ந்து வரும் நதிநீர் போல் உருகி உனை வணங்குகிறேன் உருகி உனை வணங்குகிறேன் உயர்கரத்தால் வாழ்த்திடுக. பருகவரும் மானுக்கு பாய்ந்து வரும் நதிநீர் போல் உருகி உனை வணங்குகிறேன் உயர்கரத்தால் வாழ்த்திடுக. முன்னுரையில் தமிழ் வாழ்த்து முறையாக கூறிவிட்டேன் முன்னுரையில் தமிழ் வாழ்த்து முறையாக கூறிவிட்டேன். என்னுரையில் கவி வாழ்த்து ஏற்றமுற பாடிவிட்டேன். கவி பாடும் அனைவருக்கும் கவி கேட்கும் அனைவருக்கும்
புவித்தாயின் மகன்கட்கும் பொன்னான வணக்கங்கள். கவிஞர்கள் அறிவுமிகு கவிஞர்கள், ஐவர்கள் கவிஞர்கள் அறிவுமிகு கவிஞர்கள் அனைவரையும் வரவேற்று முதல் கவியை அழைக்கின்றேன். முதல் கவிதையின் தலைப்பு புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இது மரபு கவிதை, பாவகை கலித்தாழிசை. கவிதைக்கு முன் பாவகையை பற்றிய சிறு பார்வை. கலிப்பாவின் இனமான கலித்தாழிசை என்பது ஈற்றடி சற்று நீண்டும் மற்ற அடிகள் தமிழ் சற்று அடங்கியும் காணப்படுவது இதன் சிறப்பாகும். துறை, தாழிசை, விருத்தம் எனும் மூவகை உறுப்புகளுள் கலிப்பாவில் தாழிசை கொண்டு எழுதப்படுவது கலித்தாழிசையாக விளங்குகிறது. கவிதைக்குள் செல்லலாம். தலைப்பு புரட்சி கவிஞர் பாரதிதாசன். குறைந்த மீசை தமிழுக்காசை பிடித்ததாசன் தானடா, அவன் நிறைத்த பாக்கள் விதைப்பதாவும் புரட்சி விதைகள் தானடா. குறைந்த மீசை தமிழுக்காசை பிடித்ததாசன் தானடா, அவன் நிறைத்த பாக்கள் விதைப்பதாவும் புரட்சி விதைகள் தானடா. கருப்பு தேகம் விரித்த தோள்கள் மிரட்டு மேனி கொண்டவன், அவன் மிகுத்த ஞானம் பிடித்தமானம் புரட்சிப்பாடை உண்டவன். தனித்த இயல்பு இனிக்கும் வரிகள் தரத்தில் அவனோ பெரியவன், தனித்த இயல்பு இனிக்கும் வரிகள் தரத்தில் அவனோ பெரியவன், அவன் திணித்த கருத்தால் தெளிந்த அறிவால் தமிழால் வெற்றிக்குரியவன், திணித்த கருத்தால் தெளிந்த அறிவால் தமிழால் வெற்றிக்குரியவன். அவனை பற்றி கவிதை வழங்க கவிஞர் வர்ஷா வருகவே, அவனை பற்றி கவிதை வழங்க கவிஞர் வர்ஷா வருகவே, அறிவு கவிதை அழகு கவிதை அருமை கவிதை தருகவே, அறிவு கவிதை அழகு கவிதை அருமை கவிதை தருகவே. செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்திடும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் தி. வர்ஷா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருவாரூர். இந்த கவியரங்கில் நான் கவிபாட எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசன். புதுவை மண்ணிலிருந்து புறப்பட்ட புரட்சி புயலே, கவிதை கனை கொண்டு கயவர்களின் கட்டுக்களை களைந்தெறிந்த கனலே, எட்டயபுரத்தானின் எண்ணெய் ஏட்டில் ஏற்றம் கண்டு பார்போற்றும் பாரதியின் தாசனான பாவேந்தனே, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று தமிழூற்றை அமுதூற்றாய் பெருக்கெடுத்த ஊற்றெடுப்பே, பெண்ணடிமை விலங்கை பெயர்க்க வந்த பெரும் ஆயுதமே, பெண்ணை அடிமை கொண்டு மண் விடுதலைக்கு மன்றாடும் மடையர்களே, பெண் விடுதலைக்கு விதை விதையுங்கள், அது மண் விடுதலை எனும் மரமாகும் என்று பெண் விடுதலைக்கு வித்திட்ட பெருங்கடவுளே, இருண்ட வீட்டில் உள்ள அறியாமை இருளை குடும்ப விளக்கில் உள்ள ஒளி கொண்டு ஒளிரச் செய்த ஒப்பற்றவனே, கருஞ்சட்டைகாரனின் கருத்துக்களை கடத்திச் செல்லும் கருத்துக்கணையே, சிறுத்தையே வெளியில் வா என்று சினம் கொண்டு சீற்றத்தால் சிறை சேதம் செய்த சிந்தை நாட்டின் சிற்றரசனே, மானேதான் கொஞ்சம் உதைக்கிறது என்றவனுக்கு மான் உதைக்காத மடையனே, கழுதைதான் உதைக்கும் என்று கதிகலங்க வைத்தவனே, என்றும் தன் கவிதையில் யாரும் திருத்தம் செய்வதை விரும்பாத திருத்தமற்றவனே, உம்மை பாட தமிழ் தவிக்கின்றது, யாப்பு யாசிக்கின்றது, மோனை மோதுகின்றது, எதுகை எதிர் நிற்கின்றது, அணி அணிவகுக்கின்றது, சந்தம் சங்கமிக்கின்றது, இவ்வளவு ஏன் வேற்றுமொழி கூட வேட்கை கொண்டு வேண்டி விரும்பி நிற்கின்றது. காற்றாற்று வெள்ளத்தை கடந்தவர் யாருமில்லை, காலம் சென்றாலும் தாசனை மறந்தவர் யாருமில்லை, சுழன்றடிக்கும் சூறாவளியில் கூட சூளுரைத்தவன் நீங்கள் தாசன், காற்றும் கனக சுப்புரத்தினமும் என்று கனக சுப்புரத்தினத்தோடு காற்று போராடிய கதையினை கட்டுரையாக்கி இருக்கிறான் எம் கவிமன்றத்தின் கவியரசன், பாரில் அணையா தி. பாரதி. சாகித்ய அகாடமி போன்ற பல சாதனை விருதுகள் இவரிடம் விருப்பம் கொண்டு வந்தன. சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் என்று சாடி மூட நம்பிக்கையின் மூடத்தனத்தை முட்டி முறித்தவர். மண்ணுலகில் மதிக்கெட்ட மனிதர்களின் மதிமாட்சி, பலரின் விதிமாட்சி, விண்ணுலகில் விரிசல்களை விரைவாக சரி செய்ய விரைந்திருக்கின்றார்.
உடலுக்கு ஓய்வு கொடுத்தான் உருவாக்கியவன். ஆனால் இவர் உயிருக்கு ஒருபோதும் ஓய்வில்லை. இவர் உருவாக்கிய ஒவ்வொரு வரிகளிலும் இவர் உயிர்த்திருப்பார் என்பதில் எவ்வித ஐயமுமே இல்லை என்று கூறி, அம்மா மம்மி ஆகலாம், அப்பா டேடி ஆகலாம், பாப்பா பேபி ஆகலாம், சோறு ரைஸ் ஆகலாம், தேங்க்ஸ் THNX ஆகலாம், ஆனால் நன்றி ஒருபோதும் நரியாகாது என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையின் தலைப்பு பட்டுக்கோட்டை எனும் பாட்டுக்கோட்டை. இதுவும் மரபு கவிதை, பாவகை, கலித்தாழிசை. உலகமே விரும்பியது மெட்டுப்பாட்டை, உலகமே விரும்பியது மெட்டுப்பாட்டை, அந்த மெட்டுப்பாட்டை கட்டி காத்தது பட்டுக்கோட்டை, அந்த மெட்டுப்பாட்டை கட்டி காத்தது பட்டுக்கோட்டை. மொத்த கேட்டை தட்டி கேட்டது பட்டுக்கோட்டை, மொத்த கேட்டை தட்டி கேட்டது பட்டுக்கோட்டை, சுத்தப்பாட்டை சுட்டி காட்டுது பட்டுக்கோட்டை, சுத்தப்பாட்டை சுட்டி காட்டுது பட்டுக்கோட்டை. ஒட்டும் தீட்டை திட்டி தீர்த்தது பட்டுக்கோட்டை, ஒட்டும் தீட்டை திட்டி தீர்த்தது பட்டுக்கோட்டை, எட்டும் வார்த்தைகள் கொட்டி காட்டுது பட்டுக்கோட்டை. மெட்டுக்கோட்டை ஒட்டி கொண்டது பட்டுக்கோட்டை, அந்த பட்டுக்கோட்டை கட்டி தந்தது பாட்டுக்கோட்டை, அந்த பட்டுக்கோட்டை கட்டி தந்தது பாட்டுக்கோட்டை. மொட்டுப்பூவை தட்டி எழுப்பும் மாலை போலே, மொட்டுப்பூவை தட்டி எழுப்பும் மாலை போலே, ஒட்டுமொத்த உலகை எழுப்ப எழுச்சி கவிஞன் வருகவே, எழுதிய பாக்கள் தருகவே. ஒட்டுமொத்த உலகை எழுப்ப எழுச்சி கவிஞன் வருகவே, எழுதிய பாக்கள் தருகவே. வணக்கம். மணிமாறன், முதுகலை செவ்வியல் தமிழ், 1ஆம் ஆண்டு, மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர். தாயையும் தமிழையும் வணங்கி எனக்கு கை தட்டுவதற்காகவே கைகளோடு காத்திருப்பவர்களே, உங்களுடைய கைத்தட்டல்கள் சத்தமாக இருப்பதை விட உங்களுடைய கைகள் சுத்தமாக இருப்பதே இவ்வரங்கம் விரும்புகிறது. கொரோனா என்னும் கொடிய நோயை விரட்டுவதற்காக என்னுடைய தலைப்பானது பட்டுக்கோட்டை எனும் பாட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றியது. கவிதை. செங்கப்படுத்தான் காட்டிலே பிறந்து சங்கம் வைத்து வளர்த்த தமிழை அங்கம் உதிரம் சொட்ட சொட்ட செங்களத்தை செதுக்கி சித்துக்கலைகளை தன் சிந்தனையிலே புகுத்தி சந்தங்களை உடுத்தி தமிழ் சொந்தங்களுக்கு பாட்டாளி தமிழை ஏட்டாள வைத்தவன், தஞ்சையிலே வித்தானவன், தரணியின் சொத்தானவன், கண்ணியவள் மடியிலே தவழும் வயதில், கண்ணியவள் மடியிலே தவழும் வயதில் கம்யூனிசத்தை தவளச் செய்தவன், கஞ்சிக்கு வழியில்லாத போதிலும் நஞ்சில்லா சொற்களை நாடியவன், காதலுக்கும் கண்ணியருக்கும் இடையே கடைமடை கடந்தோடும் கனியிடை சொற்களையும் கண்ணியின் இடையில் தொங்கும் கற்களையும் கண்ணினாலே காமத்தை வடித்தவர்களில் காதலையும் பொது உடைமையாக்கியவன், கண்ணியின் கனி இதழை கூட எண்ணியவன், தவறாக எழுத்திலே ஏற்றாதவன், நாட்டுக்கோட்டையிலே வஞ்சியவளின் மணவாளனை மஞ்சொழுகு மாடத்திலே சுயம்பரம் எனும் சூதாட்டத்தை நடத்தும் சொற்ப பூமியிலே சுயம்பரத்தை கூட சுயமரியாதையிலே சுழி கொடுத்தவன், நாடாளும் நாற்காலியின் 4 கால்களில் ஒற்றைக்காலாய் உருவெடுத்தவன், உதிர்த்துவிட்ட சொற்களால் எதிர்த்து நின்ற காட்டாற்றையும் பாட்டாரச் செய்தவன், ஏனோ 29 ஆண்டுகள் வாழ்ந்தான், பருவத்திலே மாண்டான், இறுதியிலே கற்களிலே சொற்களை செதுக்கிய தமிழகத்தில் கல்வெட்டாய் இல்லாமல் பாமரன் மனதிலும் சொல்வெட்டாய் மலர்ந்தான், நாத்திகனாய் இருந்து பொது உடைமையாய் வாழ்ந்து சுயமரியாதையாய் வளர்ந்து தேனாரும் பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்று
நாட்டுடைமையாக்கப்பட்டான் மக்கள் கவிஞன். பட்டுக்கோட்டை எனும் பாட்டுக்கோட்டை. அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் என்னுடைய வாய்மொழியை கேட்க இருப்பவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையின் தலைப்பு வைரமாம் வைரமுத்து. இதுவும் மரபு கவிதை. பாவகை தரவு கொச்சை கழிப்பா. வித்தியாச வார்த்தைகளும் விசித்திரமாய் வந்து விழும். வித்தியாச வார்த்தைகளும் விசித்திரமாய் வந்து விழும். தத்துவங்கள் அத்துணையும் தவறாமல் கூடி வரும். தத்துவங்கள் அத்துணையும் தவறாமல் கூடி வரும். பக்குவமாய் படிப்பதற்கு பாங்குடனே பாட்டு வரும். பக்குவமாய் படிப்பதற்கு பாங்குடனே பாட்டு வரும். மக்களிலே பாமரனும் ரசிப்பதனால் பரவிவிடும். மக்களிலே பாமரனும் ரசிப்பதனால் பரவிவிடும். வைரமும் வெள்ளையாகும் முத்தும் தான் வெள்ளையாகும். வைரமும் வெள்ளையாகும் முத்தும் தான் வெள்ளையாகும். வைரமுத்து மாற்றாக வாய்த்ததை நான் என் சொல்ல. வைரமுத்து மாற்றாக வாய்த்ததை நான் என் சொல்ல. மேனியிலே கருப்பானாய் மேன்மை தரும் கருத்தானாய். மேனியிலே கருப்பானாய் மேன்மை தரும் கருத்தானாய். மனமுடைந்த மனிதருக்கும் மகிழ்வு தரும் உருவானாய். மனமுடைந்த மனிதருக்கும் மகிழ்வு தரும் உருவானாய். இளங்கவியை பற்றி பாட இன்பராசு வந்திடுக. இளங்கவியை பற்றி பாட இன்பராசு வந்திடுக. பழந்தமிழில் தேன் கலந்து பருக இங்கு தந்திடுக. பழந்தமிழில் தேன் கலந்து பருக இங்கு தந்திடுக. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கோ இன்பராஜ், முதுகலத்தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவன். ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் கலைக்கல்லூரி, திருப்பனந்தாள். நான் வைரமுத்துவை பற்றிய ஓர் சிறு கவிதையினை வழங்க இருக்கின்றேன். வடுகபட்டியில் பிறந்து வானளவில் எட்டி நின்று இன்று உலகை வலம் வருகின்றாய். வைரமுத்து என்ற பெயரை கொண்ட நீ தமிழுக்கு கிடைத்த முத்தாவாய். பிற்காலத்தில் வைரம் போன்ற முத்தான கவிதைகளை தருவாய் என்றுதான் உன் அன்னை அன்று வைரமுத்து என்று பெயர் வைத்திருப்பாள் போலும். நீ வாழ்வில் கண்ட இன்னல்களும் இடையூறுகளும் எத்தனையோ கடுகும் சீரகமும் சேர்த்து இஞ்சியும் மிளகும் இடித்து போட்டு அம்மா ரசம் வைக்கும் அழகை 3ஆம் உலகப் போரில் உணர்வோடு கூறினாய். மகிழ்ச்சியாக வாழும் மக்களின் இடத்தில் அரசாங்கம் பாலம் கட்டி மக்களை பாதாளத்தில் தள்ளும் காட்சியினை கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் கண்முன்னே காட்டினாய். நிலவில் வீடு கட்டுதல், கட்டிய வீட்டில் காற்று நிரப்புதல், வெண்ணிலவை பிடித்து முத்தமிடல், உடலுக்குள் எங்கே உயிர் உள்ளது என்று கற்பனைக்கு எட்டாத வண்ணம் கவிதைகளை எழுதி கவிதைக்கு அழகு சேர்த்தாய். தனித்துவமான தன் திறமையை காட்டி திரைத்துறையில் சாதனை படைத்து எத்தனை கவிஞர்கள் இருந்தாலும் தனக்கென தனி இடம் அமைத்தாய். அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அன்பு தமிழுக்கு, ஆசிரியர்க்கு, அண்டத்திற்கு என்று அப்பப்பா எத்தனை கவிதைகள். இவற்றையெல்லாம் சொல்லளவில் அடக்க இயலுமா? இந்த கவிதையும் உங்களுக்கோர் எல்லளவுதான். நன்றி. அடுத்த கவிதையின் தலைப்பு சுடர்மிகும் சுரதா. இதுவும் மரபு கவிதை. பாவகை களித்தாழிசை. உவமைப்பாட்டில் ஒலித்தவர் சுரதா, உயர்தமிழ் பற்றி கொண்டவர் சுரதா. திரையிசை பாடல் தந்தவர் சுரதா, தேனாய்ப்பாட்டில் இனித்தவர் சுரதா. திரையிசை பாடல் தந்தவர் சுரதா, தேனாய்ப்பாட்டில் இனித்தவர் சுரதா. பாரதிதாசன் பயின்றவர் சுரதா, பைந்தமிழ் நூட்கள் படித்தவர் சுரதா. பாரதிதாசன் பயின்றவர் சுரதா, பைந்தமிழ் நூட்கள் படித்தவர் சுரதா.
படிக்க படிக்க இனித்தவர் சுரதா பைந்தமிழ் பற்றி வளர்த்தவர் சுரதா. படிக்க படிக்க இனித்தவர் சுரதா பைந்தமிழ் பற்றி வளர்த்தவர் சுரதா. பற்பல நூட்கள் படைத்தவர் சுரதா இத்தனை பெருமை கொண்டவர் சுரதா. பற்பல நூட்கள் படைத்தவர் சுரதா இத்தனை பெருமை கொண்டவர் சுரதா. இனிக்கும் சுரதா இன்புகழ் பரப்ப கனித்தமிழ் மொழியால் கவிதை வழங்க. இனிக்கும் சுரதா இன்புகழ் பரப்ப கனித்தமிழ் மொழியால் கவிதை வழங்க. நாகை நகர மாலதி வருக நயமிகு கவிதை நவிழ்ந்திட. அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கம். நான் ஜி மாலதி, முதலாம் ஆண்டு தமிழ் இலக்கியம், ஏடிஎம் மகளிர் கல்லூரி, நாகப்பட்டினம். ஓமை கவிஞர் சுரதாவை பற்றிய கவிதை இதோ உங்களுக்காக. இந்த நூற்றாண்டு விழா நாயகர் ஓமை கவிஞர் சுரதா. இவர் கவிதை மகாகவி பாரதியில் முளைத்து பாவேந்தர் பாரதிதாசனால் தலைத்து இன்று பூத்து குலுங்கிறது. எத்தனை காலம் கடந்தாலும் சுரதாவின் கவிதைகளுக்கு நரை விழுவதே இல்லை. ஏனென்றால் அவரின் எண்ணம் அழகானது, அதனால் அவர் வார்த்தை அற்புதமானது. எழுத்துக்களும் எழுந்து நடந்தன இவரின் வளமிக்க வார்த்தைகளால், புது கவிதைகளாய். இவரின் சொல்லும் பொருளும் உயிர் பெற்று ஆர்ப்பரிக்கின்றன. நயமான இவரது தத்துவங்களும் உவமைகளும் மறைவாய் நமக்கு சொல்லுதே கவிதைகளாய். உவமையில் இவர் சிறப்பு பெற்றாரா அல்லது இவரின் உவமையால் கவிதை சிறப்பு பெற்றதா? இரண்டிற்கும் சிறப்புண்டு இம்மண்ணுலகில். இவரின் பலமான ஆயுதம் என்னவோ பொறுமை. ஏனென்றால் தம் கவிதைகளில் புகுத்தனர் புது புது உவமைகளை. இதயத்தின் வழிகளை கவிதையாய் தந்தவர். பிறர் எழுதும் காகிதமாக இல்லாமல் தான் எழுதும் பேனாவாக இருந்து கவிதைகள் பல படைத்தவர். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் பேர் மாற்றம், அவரது உவமை பற்றினால் உலகின் புகழ் ஏற்றம். இருளும் இரவும் தாய்மார்களாம் இவருக்கு, இணையில்லா புகழ் பெற்றார் கவிதை உலகிலே. அறிமுகம் என்னவோ தேன்மலை தொகுதியில், அகிலமே பாராட்டுகிறது இவரது கவிதையால். சிரிப்பின் நிழல் சுவற்றும் சுண்ணாம்பும் துறைமுகம் ஆகிய முத்தான கவிதைகளை சத்தாக தந்தவர் இவர். இவரின் உவமைகள் ஒவ்வொன்றிலும் நாம் இவரின் அறிவு பசிக்கு நீர் வருத்தும் எண்ணலும். இவரின் தமிழ் உலகிற்கு கிடைத்த அணிகலன் மட்டுமல்ல, நம் நாட்டின் சொத்தும் கூட. குன்றிலிட்ட விளக்கு போல் இவரின் கவிதையை நாம் நேசிப்போம். குன்றிலிட்ட விளக்கு போல விளங்கும் இவரின் கவிதையை நேசிப்போம், வாசிப்போம், சுவாசிப்போம். எதிர்கால இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வோம். இணைந்து செயல்படுவோம். வாருங்கள் தோழர்களே. நன்றி, வணக்கம். என் நாவை இசைப்பவளே, உலகை இசைத்தவளே, கண்ணித் தமிழே, என் கற்பனையை நாளும் வளர்ப்பவளே, நீங்கா காதல் என்றும் உன் மீது. இன்று என் தமிழையும் தமிழரையும் நடுவரையும் முதலில் வணங்கி, அறிவிற் சிறந்தோரே, முத்தமிழ் சபையோரே, என் முத்தான தமிழெடுத்து முத்தையா என்னும் கண்ணதாசனின் காவியத்தை என் கவிதை வழியாக இந்த காணொளியில் சமர்ப்பிக்கின்றேன். இணையால் தமிழில் தவறுகள் இருப்பின் சான்றோர் பொறுத்து சமரசமாவீர். என் காதல் கவிஞனே, உன்மீது நான் கொண்ட காதல் என் காதலினும் பெரிது. மயக்கினாய் உன் மோகத் தமிழால் இந்த உலகையே மயக்கினாய். மரபு கவிதையின் மாணிக்கமே, மங்காத தமிழின் மரகதமே, பழமையின் புதுமையே, புதுமையின் இனிமையே, இலக்கணம் தன் கற்பை இழக்காமல் காத்தவனே, உன்னை நான் எந்த தலைப்பில் தனிமைப்படுத்தி கூறுவேன் கவியரசே? காதலுக்கும் கவிஞன் நீ, காமத்துக்கும் கவிஞன் நீ, கள்ளின் போதைக்கும் கவிஞன் நீ, தோல்விக்கும் கவிஞன் நீ, வேதனைக்கும் கவிஞன் நீ, புரட்சிக்கும் புலவன் நீ. தன் வாழ்வில் முத்தமிழ் வேள்வி நடத்தி உலகோரின் உள்ளங்களை கொள்ளையடித்த கல்வனும் நீயே. கவியரசி, நீ கடவுள் மறுப்பு வழிபிடித்து கவிதையில் கருப்பு கொடி பிடித்து இந்தி மீது போர் தொடுத்து முறையான தமிழில் கவிதைகளை ஏற்றெடுத்தாய். பின்பு நீயே கண்ணனுக்கு கொடி பிடித்து கார்முகில் நிறத்தானை கவிதையில் படம் பிடித்து அர்த்தமுள்ள இந்து மதம் என்று உன் அடையாளத்தையே மாற்றிக்கொண்டாய். மழலையின் மனம் உனக்கு, அதை நேசிக்கும் மனம் எனக்கு. நீ புகழ்ந்தால் அந்த வானம் வரை எட்டும்,
நீ இகழ்ந்தால் அந்த பாதாளம் வரை தட்டும். நீ போற்றிய தமிழ் இன்று உன்னை போற்றுகிறது. நீ வாழ்க்கையின் வழி சொன்னாய், வாழவும் வழி சொன்னாய். நீ வாழ்க்கையின் வழி சொன்னாய், வாழவும் வழி சொன்னாய். சொல்லுகிற என்னைப் போல வாழாதே என்றும் நீயே சொன்னாய். மதுவும் மாதுவும் தருகின்ற போதையில் நீ இருந்த பொழுதும் தமிழை ஒருபோதும் தள்ளாட விட்டதில்லை. மதுவும் மாதுவும் தருகின்ற போதையில் நீ இருந்த போதும் தமிழை ஒருபோதும் தள்ளாட விட்டதில்லை. நிலையாமை என்று பாடி நிஜமாக நிலைத்தவன் நீ. கலைஞர் சொன்னதைப் போல நிலையில்லா மனம் உனக்கு, நிலையில்லா மனம் உனக்கு, நிலையான புகழ் உனக்கு. நீ தமிழுக்கு தொண்டு செய்தாய். இன்று அந்த தமிழால் நாங்கள் உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் உள்ளவரை உன்னுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். போற்றுபவர் போற்றட்டும், என்னை புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளமென்றால் எடுத்துரைப்பேன், எவரிடமும் நில்லேன் அஞ்சேன் என்று என் காவிய தலைவன், என் கவிதையின் நாயகனின் பாடல் வரிகளை கூறி கவிதையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பூத்தூவி வாழ்த்துவதா பொதிகை மலை மேல் நின்று பாத்தூவி வாழ்த்துவதா பாங்குடை தமிழ் மகளை. பூத்தூவி வாழ்த்துவதா பொதிகை மலை மேல் நின்று பாத்தூவி வாழ்த்துவதா பாங்குடை தமிழ் மகளை. உள்ளத்தால் வணங்குகிறேன், உள்ளத்தால் வணங்குகிறேன், உயர் தமிழால் வணங்குகிறேன், நல்மனத்தால் வாழ்த்துகிறேன், நல்லோர்க்கு துணை நிற்க. உள்ளத்தால் வணங்குகிறேன், உயர் தமிழால் வணங்குகிறேன், நன்மனத்தால் வாழ்த்துகிறேன், நல்லோர்க்கு துணை நிற்க. அற்புத கவி படைத்த அனைவருக்கும் வணக்கங்கள், அற்புத கவி படைத்த அனைவருக்கும் வணக்கங்கள். அவை நிறைத்து மனம் நிறைத்த அனைவருக்கும் வணக்கங்கள். எல்லோருக்கும் நல்வணக்கம், இனிதான தமிழ் வணக்கம். எல்லோருக்கும் நல்வணக்கம், இனிதான தமிழ் வணக்கம். அவையோர்க்கு விடையளித்து அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நாமும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். திருவாரூர் தேரழகு திருவிக அரசு கலைக்கல்லூரிக்கு தமிழ் துறை என்றும் அழகு. இக்கவியரங்கிற்கு தலைமை ஏற்று நடத்தி மாணவர்களின் ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் என்றும் உறுதுணையாயிருக்கும் முதல்வர் கோ கீதா அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த கவிதைக்கு இணங்க தமிழ்துறை சார்ந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாய் விளங்கும் தமிழ்துறை தலைவர் முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கவியரங்கிற்கு தலைமை கவிஞராய் வீற்றிருக்கும் தமிழ்துறை கவிஞர் வேது யோகேஸ்வரன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய தினகரன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய ஆர்த்தி ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், தலைமை கவிஞரை அறிமுகம் செய்த ஜே விக்னேஸ்வரி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கவியரங்கில் கலந்து கொண்ட பிற கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகளான க மாலதி, கோ இன்பராஜ், டி வர்ஷா, ச மணிமாறன் மற்றும் தே நர்மதா ஆகியோர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஸ்னேகா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ப கலைவாணி. நன்றி, வணக்கம். திருவிக அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பாக இனிய நாளான ஈகை திருநாளில் நம் நண்பர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பாக இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ணா மகிழ்ச்சி, எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வதில்லை ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ஈகை திருநாள் பற்றி பேசுறதுல எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் ஈகை திருநாள் பற்றி பகிர்ந்து கொள்ளலாமா? பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய 5 கடமைகள், இறைவன் கொடுத்த 5 கடமைகள். அந்த 5 கடமைகள்ல 3வது கடமை தான் நோன்பு. நோன்பு என்பது 30 நாட்கள், அதாவது இறைவனுக்காக வேண்டி நாம் 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். அடுத்த 31வது நாளை ஈகை திருநாளாக நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம்.
இது எதற்கென்றால் அதாவது மற்றவர்களுடைய பசி அறிய வேண்டும். மற்றவர்களுடைய பசி அறிந்தால்தான் நாம் பிறருக்கு உதவி செய்வோம் என்ற எண்ணத்தில் இறைவனால் இந்த 30 நாட்கள் நோன்பு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அனைத்து மக்களும், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர் அல்லாத அனைத்து சகோதர சகோதரிகளும் செய்கிறார்கள். நன்றி அண்ணா. மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் தங்களுடைய பகிர்தலை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. திருவிக அரசு கலை கல்லூரி, தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளைக்கு எங்களுடைய மனமார்ந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொன்னாடையை போர்த்தி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி அண்ணா. திருவிக அரசு கலைக்கல்லூரி, தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய தருணத்துல எங்க கூட ஒரு சில வரிகள் பகிர்ந்து கொள்ளலாமா? ஈகை திருநாள் பற்றிய சிறப்புகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா? இப்போ இந்த ரம்லான் காலத்துல நம்ம காலையிலிருந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி காலையிலிருந்து சூரியன் மறையும் வரை நாம் நீர் குடிக்காமல், அதாவது தண்ணீர் அருந்தாமல் கூட நாம் இறைவனுக்காக வேண்டி இந்த ஒரு தியாகத்தை செய்து பிரார்த்தனிக்கிறோம். இதன் பலனாக இந்த இக்கட்டான அந்த பேறுகால இந்த இதிலிருந்து நாம் அனைவரும் மீள்றதுக்காக வேண்டி எங்களுடைய பிரார்த்தனை இருக்கும். உங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பொன்னாடையை பூர்த்தி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருவிக அரசு கலை கல்லூரி, தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளைக்கு எங்களுடைய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் தங்கள் பணி சிறக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஈகை திருநாள் பற்றி ஒரு சில வரிகள் நீங்க சொல்லலாமா? போது வழங்கக்கூடிய திருநாளை பெரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். இதுக்காக உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பெருமையாக மக்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு, கண் குளிர்ச்சி அளவுக்கு, மன சந்தோஷம் அளவுக்கு உங்களுடைய வாழ்நாளை ஓட்ட வாழ்நாள் ஓட்டக்கூடிய சிரமங்கள் இருந்தால் அது பெருமையாக இருந்து நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் அந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மட்டுமல்லாமல் மனதளவிலும் அன்பு அளவிலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. திருவிக அரசு கலைக்கல்லூரி, தமிழ் துறை மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறிய பொன்னாடை போர்த்தி எங்களுடைய வாழ்த்துக்களை, ஈகை திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சி நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷமாக இன்று இருக்கும் போது எப்பொழுதுமே இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாம் அளவு அறிவை பயன்படுத்தி அறிவோடு வாழ்வதற்கு பெருமையாக மற்றவர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சகோதரி. இந்த இனிய நாளில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய கடமைகளில் ஒன்றான ஜக்காத் கொடுப்பது என்று சொல்வார்கள். அதை தானம் தர்மம் செய்வது, அதுக்கு அர்த்தம். அதை இந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் நிறைய செய்யணும், நம்ம 3 ஒரு பங்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் கூட இக்கட்டான சூழ்நிலையுமா இருக்குது. அதனால நீங்க வந்து நிறைய தான தர்மங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. நன்றி சகோதரி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துக்கள் சகோதரி. திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை எங்களுடைய மனமார்ந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இந்த காணொளியை முழுமையாக பார்த்து ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுபவள் உங்கள் விஜி ஸ்னேகா. நன்றி, வணக்கம்.